நான் வந்து பிறந்தது இந்த மண்ணில் தான். எங்களுக்கு வந்து எங்கள் காவல் தெய்வம், குல தெய்வம், கிராம தேவதை எங்களுக்கு எல்லாமே இந்த பிடாரி அம்மா தான். விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுல இருந்தே நான் இங்க தீபம் ஏத்த வந்துட்டே இருப்பேன். எங்க அம்மா கூட்டிட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இங்க வந்து இந்த திருவிளக்கு பூஜையை பெண்கள்லாம் சேர்ந்து சிறப்பா நடத்திட்டு இருந்தோம். அது மாசம் மாசம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப காலப்போக்குல அது இப்ப ஆடி மாசம் பெரிய அளவுல ஊர் மக்களால சேர்ந்து இதை கொண்டாடுறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், எங்களுக்கு இஷ்ட தெய்வம். எங்க போனாலும் எங்க எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவள் இந்த பிடாரி அம்மன். அருங்கரையில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் எங்கள் அம்பிகை. அவங்கதான் எங்களுக்கு எல்லாமே. அவங்கள பத்தி ரொம்ப எப்படி சொல்றது, நினைச்சாலே மெய்சில் இழுத்து போகும். அந்த அளவுக்கு எங்களுக்கு மகிமைகள் பல புரிந்தவள் இந்த தாய். இப்பவும் எப்பவும் எங்களுக்கு கொடங்கையிலே இருந்து அருள் புரிஞ்சு எங்க கூடவே இருக்கிற அள்ளும் பகலும் எங்களை காக்கும் காவல் தெய்வம். அந்த அம்மாவை நினைச்சுதான் நாங்க எந்த ஒரு காரியமுமே செய்வோம். அப்படி எனக்கு மிக மிக பிடித்த தெய்வம். அவங்கள நினைச்சாலே எனக்கு என்ன சொல்றது, புல்லரிச்சு போகும். அந்த வகையில நான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பாடல்லாம் பாடுற வழக்கம் உண்டு. இந்த திருவிளக்கு பூஜையில இவங்க வாசல்ல தான் எங்களுக்கு நான் பாடலே கத்துக்கிட்டேன். அவங்கள நினைச்சு பாடுறது, விளக்கு வச்சு என்ன மனசுல உதிக்குதோ அதை பாடுவோம். அப்படி அழகா இந்த அம்பாளுக்கு வந்து நான் ஒரு பாடல் கூட எனக்கு தெரிஞ்ச வகையில சில வரிகள் பாடியிருக்கேன். அருங்கரையில் அமர்ந்தவளாம் அழகு பிடாரியாய் அருகில் ஓடி வாடி, குளக்கரையில் அமர்ந்தவளாம் குலமகளாம் பிடாரி அடி ஓடி நீயும் வாடி, ஊரை காக்க உதிச்சவளாம் எங்க பிடாரியாய் அவ உரிமையுள்ள தாயி, அருங்கரையில் அமர்ந்தவளாம் அழகு பிடாரியாய் அடி அருகில் ஓடி வாடி. அதாவது இவங்கள்ட்ட வந்து நான் என்னோட தெய்வ நம்பிக்கை என்ன அப்படின்னா, நமக்கு தெய்வம் எப்ப என்ன வேணுமோ அதை நமக்கு சரியான நேரத்துல தருவாங்க. அதனால நான் வந்து எப்பவுமே தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டே இருப்பேன், நம்பிக்கை வச்சிருப்பேன். அவங்க எப்ப நமக்கு எது தரலையோ அதுவும் நம்மளோட நல்லதுக்கு, எப்ப நமக்கு தருவாங்களோ அது அவங்களுக்கு தெரியும்னு நான் முழுசா நம்பிட்டு நான் என் வழியில போயிட்டே இருப்பேன். கரெக்டா அவங்க வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அப்படிதான் வந்து நான் எப்பவுமே இந்த தாயை நம்பிக்கிட்டே இருக்கேன். இங்க வந்து அவங்க எல்லா குறைகளையுமே தீர்த்து வைப்பாங்க. அவங்க அருள் இருக்கிற வரம் வந்து எனக்கு சின்ன வயசுல ஒரு ஸ்டோரி நினைவு இருக்கு. எங்க அம்மாச்சி வந்து எங்க மாமியார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணி போன ஊர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு கொடுத்துருக்கப்ப அதை அவங்க வாங்குறப்ப என்ன ஆச்சுன்னா அப்படியே குங்குமமா மாறி கையில விழுந்துச்சான். அப்ப அவங்க வந்து வேற ஏதோ கொடுக்க வந்துட்டு அவங்க சொன்னாங்களாம், அம்மா நீ பிறந்த இடத்து தெய்வம் வந்து முன்னாடி நிக்குது, ஒரு குளக்கரையில அந்த தெய்வம் இருக்கு, அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் அது. நான் வந்து வேற ஒரு விஷயம் உனக்கு கொடுக்க வந்தேன், யாரோ தூண்டி விட்டு ஏதோ கொடுக்க வந்திருக்காங்க. அப்ப வந்து அது குங்குமமா மாறி இன்னைக்கு நிக்குதுமா, நீ உன் தெய்வம் உனக்கு அவ்வளவு உறுதுணையா இருக்குன்னு சொன்னாங்களாம். அதை எங்க அம்மாச்சி சொல்றப்பவே அவங்களுக்கு கண்ணு கலங்கும். அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, எப்பவுமே அந்த பிடாரி ஆயிய நம்பு, அவங்க எப்பவுமே கூட இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா, இந்த ஊர்ல உள்ளவங்க, சொந்த பந்தம் எல்லாருமே இந்த தாயை எவ்வளவு நம்புவாங்கன்னு பார்த்து நாங்களாம் வளர்ந்து வந்திருக்கோம். அதே நம்பிக்கை போகாம நாங்களும் அவங்கள நம்புறோம். எல்லா நேரமும் எங்க கூட இருந்து காக்குறாங்க, எப்பவும் கைவிட மாட்டாங்கிறது எங்களோட பெரும் நம்பிக்கை. அவங்கள நம்பிதான் ஒவ்வொரு அடியும் வைக்கிறோம்.